எங்க போட்டு வச்சு கிளம்புறீங்க? நான் எங்க புள்ள கிளம்ப போறேன்? சும்மா பொட்டுச்சேரி பண்ணேன், அம்பிடுதே. சரி அண்ணி, அப்ப நானும் அக்காவும் கடைக்கு போறோம், நீங்களும் வாங்க போயிட்டு வந்துடலாம். ஐயோ புள்ள, என்னாலலாம் வர முடியாது, அம்பிட்டு ஜோலி கிடக்கு. என்ன வேலை இருக்கு? நல்லா கேட்டப்போ. சமைச்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு, அதெல்லாம் கழுவணும்ல. பாத்திரம் கழுவுறது தானே அண்ணி, அதையே நீங்க பண்றீங்க. அதுக்கு தான் டிஷ் வாஷர் இருக்கே, அது கிளீன் பண்ணி கொடுத்துருமே. என்ன புள்ள சொல்லுத? துணி துவைக்குதான் மிஷின் இருக்குன்னு சொன்னேன், இதுக்குமா மிஷின் இருக்கு? இருக்கே. அப்பா, அப்ப துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு மிஷினு. அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? ஊட்ட பெருக்கி கூட்டி அப்புறம் சமைச்சு சாப்பிடணும், அப்படிதானா? பெருக்கிறதுக்கு கூட வேக்யூம் கிளீனர் இருக்கே அண்ணி, அது கிளீன் பண்ணி கொடுத்துரும். தோசை கூட மெஷின் சுட்டு கொடுத்துரும். நல்லா போச்சு போ. எல்லா வேலையும் மிஷின் தலையில கட்டிப்புட்டு நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு குத்த வச்சு உட்காந்துருப்பீங்களா? அதெல்லாம் உங்களுக்கே போக போக பழகிடும் அண்ணி, வாங்க போலாம். நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, கையால பண்ணாதான் நமக்கு ஒரு திருப்தி. சரி, அக்கா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட மெஷின்ல எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி தரேன். ஐயோ அம்பிட்டு ஜோலி அண்ணி, வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். வாங்க சொல்ல கேளு போல, எனக்கு வேலை கிடக்கு, நீங்க போங்க சொல்லுதானே. ஏய் ராதா, இங்க வா. அவளை எங்கடி இழுத்துட்டு போற? அம்மா, நானும் அக்காவும் சூப்பர் மார்க்கெட் போலான்னு இருக்கோம். சரி அண்ணியும் கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு போறேன். பாத்துடி பத்திரம், தெரியாத இடத்துல துளசிய தனியா விட்டுடாதீங்க. அண்ணி ஊருக்கு புதுசுன்னு எனக்கு தெரியாதா? நான் என் அண்ணிய பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன அண்ணி? வாயாடி வாயாடி, என்ன சொன்னாலும் சரி அம்மன் பதிலே சொல்ல மாட்டியே. பதிலுக்கு பதில் பேசலன்னா உனக்கு தூக்கமே வராது. ஆமாமா, என்ன பண்றது? எனக்கு சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க, அதான் மொத்தமா சேர்த்து வச்சு பேசுறேன். சரி, ரொம்ப சுத்தாம தனுஷ் வீட்டுக்கு வரதுக்குள்ள நீங்க சீக்கிரம் வீடு வந்து சேர்ந்துருங்க. துளசி பாத்துமா, போன கையிலேயே வச்சுக்கோ. ஐயோ அத்தை, போன ரூம்லயே வச்சுட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. சரி. டைம் ஆகுது, வாடி. இதோ அண்ணி வராங்க. ஏய் லதா, வீட்ல எல்லா வேலையும் அப்படி அப்படியே கிடக்கு. நீ பாட்டுக்கு அவளை கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்க. அம்மா, நான் இவளதான் கூப்பிட்டேன், இவதான் தேவையில்லாம அண்ணிய கூட்டிட்டு வர, நொண்ணிய கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். இப்ப என்ன வேலை இருக்கு? பாத்திரம் தேய்க்கணும் அதானே? நான் அதெல்லாம் அன்னைக்கு டிஷ்வாஷர்ல எப்படி போடணும்னு சொல்லி தந்துருவேன். நானும் அண்ணியும் கடைக்கு போயிட்டு வந்ததும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவோம், போதுமாமா? ஏய் ராதா, உன் அண்ணிய கூட்டிட்டு வெளியில சுத்தணுங்கிற நினைப்ப இத்தோட விட்டுடு, சொல்லிட்டேன் வா. ஏன் இப்படி பேசுற அக்கா? பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க அத்தை, வாங்க நீ போலாம். வரேன்.